மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை பெரம்பூர் ஸ்ரீ நரமுக விநாயகர் கோயிலில் பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் 1008 சிதறு தேங்காய்கள் உடைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அஇஅதிமுக சார்பில் மலேசிய நாட்டில் பிரசித்தி பெற்ற கோர்ட் மலை விநாயகர் கோயிலில் கணபதி ஹோமம் மற்றும் 108 சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் மாமல்லபுரம் அருள்மிகு ஸ்தல சயன பெருமாள் கோயிலில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பொதுமக்கள், கழக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதிக்குட்பட்ட சேவூர் ஸ்ரீ ரேணுகாம்பாள் அம்மன் கோயிலில் பால், பழம், தேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட காடகமான் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சர்வசக்தி அம்மன் கோயிலில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கொல்லிமலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட 108 மூலிகை பொருட்களை கொண்டு 10 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பொள்ளாச்சியில் உள்ள புகழ்பெற்ற மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பெங்களூரில் உள்ள பிடாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.